புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவின் மறு உருவம் எடப்பாடி. அப்படியே போய் ஊர் பக்கம் சொல்லுங்க, செருப்பு கலத்தி அடிப்பாங்க, சாணியை கரைச்சி ஊத்தி போடுவாங்க. அதுதாங்க சொல்றேன். அவர் போய் பொதுமக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போக சொல்லுங்க அவரை. இல்லைன்னா பொதுமக்கள் மத்தியில போய் புரட்சி தலைவரின் மறு உருவம் எடப்பாடி பழனிசாமி, புரட்சி தலைவி அம்மாவின் மறு உருவம் சொல்லுங்க, சாணியை கரைச்சி தலையில ஊத்தி போடுவாங்க. மதுரை மக்களை பத்தி எங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கும் மதுரையில் வாழும் எம்ஜிஆராக உட்கார்ந்துட்டு இருக்கார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நீங்கள் நான் இன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது பார்க்குறேன், ஒரு ரிக்ஷா தொழிலாளி வீட்டில் முன்னாடி அவர் இன்றைக்கும் அதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படங்கள், சினிமா படங்கள் எல்லாம் ஒட்டி நடுவில் ஒரு எம்ஜிஆர் படத்தை வச்சு பூ போட்டு பத்தி கொளுத்தி வச்சு கும்பிடுவார். இதை மாதிரி ஒரு தலைவர் அந்த மதுரை மக்களுக்கு நீ என்ன செஞ்ச? உன்னுடைய பொறுப்பில் இருந்தது தான் ராமநாதபுரம் நாடாளுமன்றம், இது தேனி நாடாளுமன்றம், மதுரை நாடாளுமன்றம், இதெல்லாம் என்ன டெபாசிட் காலியாக போச்சா? நீ பொறுப்பு. அப்பவே நீ தார்மீகமாக வாயை பொத்திட்டு போயிடணும். அதுதான் உண்மை. மிகப்பெரிய தியாகத்தை எடப்பாடி நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. என்ன தியாகத்தை பண்ணாரு? கட்சியை உடைச்சு நாசம் பண்ணி 10 தொழில் இதை பழனிசாமி ஆகி 2 இடைத்தேர்தலில் நிற்காம ஓடுனது தான் தியாகம். வேற என்ன தியாகம் பண்ணிட்டாரு? அவருக்கு நெருக்கடி என்னன்னு உங்களுக்கே தெரியும். அவரை நெருக்கடியை ஏற்படுத்தினாரு சார். அவரா நெருக்கடியை வாங்கினாரு. உங்களை யாரு கூவத்தூர்ல போய் காசு கொடுத்து நீங்க ஏன் முதல்வர் வாங்குறீங்க? போக வேண்டியது தானே. பதவி ஆசையினால ஓபிஎஸும் எடப்பாடியோட சேர்ந்து இதெல்லாம் நடந்தது இல்லைங்க. 2வது காலில் உங்களுக்கு பதவி கொடுத்தது யாரு? உங்களுக்கு அரவணைச்சது யாரு? தளவாய் சுந்தரம் சொல்லி தினகரன் பரிந்துரை பண்ணி திரும்ப சசிகலா அம்மா கொடுக்குறாங்க. அதுதான் நடந்த உண்மை. நீங்கள் தளவாய் சுந்தரத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துரோகம் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு பரிந்துரை செய்த டிடிவி தினகரன் அவருக்கும் துரோகம் பண்ணிட்டீங்க. அந்த பதவியை கொடுத்து நீங்கள் தவழ்ந்து போய் காலில் விழுந்தீங்களே. திரும்ப சசிகலா அம்மா அவர்களை அவங்க சிறைச்சாலையிலேருந்து வரும்போது 24 மணி நேரம் அது ஒரு மக்கள் சக்தியோடு வந்தாங்களா. அவங்கள புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நினைவிடத்துக்கு போக விடாமல் தடுத்தீங்களே. அந்த மகாபாவம்னு அவங்கள விடமா?